வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ராஜா இறுதிச் சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் தற்போது சவுக்காலை வந்திருக்கிறோம். திருப்பலி ஒழிஞ்சு சவுக்காலையில் வந்து நிற்கின்றோம். இந்த இறுதிச் சடங்கு கிடக்கு சனமாக எவ்வளோ சனம் வந்திருக்கிறோம். மனுஷன் வந்து கிடக்கு பாருங்கள். இந்த சவுக்காலையிலேருந்து அப்படியே தொடரும் இந்த காணொலி பாருங்கள். ஓகே. காலையிலண்ணா இவ்வளோ வரைக்கும் கஜா இது ஒரு கத்தி கொண்டு பண்ணுங்க. அருள்மிக மரியே வாழ்க, ஆண்டவரும் பணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் பார்வோனி கையிலிருந்து ரட்சித்தது போல உமது அடியானாகிய ராஜாவுடைய ஆத்துமத்தை ரட்சித்தருளும் சுவாமி. எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னுரையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு இன்றுதாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்வைக்காதீர். எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடைய வேலையிலும் அருள்மிக பெற்றமையே வாழ்க. ஆதி பெற்றவரே நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தவரும் இயேசுவே எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தவரும் சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் வழிநடத்தியதும் உமது இரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷ உதவி செய்தரும். பங்கையால் பலியாவதிலிருந்து ரட்சித்தது போல உமது அஞ்சானாகிய ராஜாவுடைய ஆத்மத்தை ரட்சித்தரும். எப்பொழுதும் எங்களுடைய இரவின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்றமணியே வாழ்க. ஆண்டவன் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காகவும் இப்பொழுதும் எங்களுடைய இரவின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்.
அதில் வச்சு தான் ஆசை. தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சாவே உன் வெற்றி என்றேன், சாவே உன் கொடுக்கை என்றேன். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்வாழ்
இம்மானுவேல் ராஜா என்பவருடைய ஆத்மனை பற்றிக்காக நாங்கள் மன்றாட கூடியிருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு வாழ்ந்த பொழுது நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே பல நன்மைத்தனங்களை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். வாழ்வின் கொடையை கொடுத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இவருடைய இழப்பினால் துன்பப்படுகின்ற இவருடைய மனைவி பிள்ளைகள் இன்னும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டியும் ஆண்டவருடைய அருளும் அவருடைய அபிஷேகம் அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பும் நம்மளை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவும் இந்த விளைவில்லாத கொண்டாடுகின்றோம். உன்னதமான கல்வாரிகளை தங்கங்களிலும் கொடுப்பதற்கு உங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன. சற்று நேரம் உங்களுடைய பாவங்களை நினைத்து மனமிருந்தையும் நினைப்பிருப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளமை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் உங்களது நம்பிக்கை எழுச்சியுவது போல உம்மடியார் இம்மானுவேல் ராஜா உயிர்த்தெழுவார் என காத்திருக்கும் உங்களது எதிர்நோக்கும் உறுதிப்படுவதாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாயிருக்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகு இராது, துன்பம் இராது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். யோவான் ஆகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்டபத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்டபமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னை அணி செய்து கொண்ட மணமகனை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணை வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே, தாகமாய் இருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவச
அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அமர்ந்தே ஜெருசலேமில் இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வணங்க இருக்கின்றன. அவை பாவியின் கூட்டாரின் அரியணைகள். ஜெருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளம் கண்டாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி அவர்களோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை உள்ளவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை உள்ளவர் என்றுமே சாக மாட்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, திறந்திருக்க மாட்டார். இப்போது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலின் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாம், நீரே உலகிற்கு விரைந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, பொய்யிலிருந்து உண்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இறப்பிலிருந்து இரவாமைக்கும் கடந்து வருவதுதான் மனித வாழ்வாக இருக்கின்றது. மரணம் நிச்சயமானது, நிதர்சனமானது சொல்வார்கள். மரணத்துக்கு மாத்திரம்தான் மரணம் இல்லை, மற்ற எல்லாமே மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த உலகத்திலே. ஆனால் இந்த மரணம் வருகின்ற பொழுது அதனை சூழ இருக்கின்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ராஜாவும் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். நாங்கள் இழந்திருக்கிறோம், துன்பப்படுகின்றோம், வேதனை. ஆனால் யாராலும் மரணத்தை வெல்ல முடியாத அளவுக்கு இந்த மரணத்தை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தவர் இயேசு. இந்த இயேசுவில் தான் நம்மளுடைய நம்பிக்கை பயணம் அமைந்திருக்கின்றார். ஆகவே ராஜாவும் இயேசுவோடு உயிர்த்தெழுவார், இயேசுவோடு ஆட்சி செய்கின்ற ஒரு மனிதர். நாங்கள் எவ்வாறாக இருக்கப் போகின்றோம் என்று பயத்தோடு இருக்கின்றார்கள்.
அதே பயம் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. இறந்த பின்பு நாங்கள் எப்படியாக இருக்கப் போகின்றோம் சொல்லுகின்ற பொருந்திய துன்பத்திலே இந்த பவுல் சொல்லுவார், நாங்கள் இறக்கின்ற பொழுது நாங்கள் மாற்றொரு பெறுவோம் என்ற மாபெரும் உண்மையை இந்த பவுல் தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். இந்த விசுவாசத்தில் தான் எங்களுடைய வாழ்வு நாளாந்தம் கடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கேள்விகள் எல்லாம், ஏன் ராஜா இந்த வயதிலே இறக்க வேண்டும்? மரணம் எல்லோரையும் கழுவித்தான் செல்ல இருக்கின்றது. இன்று ராஜாவுக்கு நாளை எங்களுக்கு. ஆனாலும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவமும் மனத்தைரியமும் எங்களிடம் எப்பொழுது வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை நாங்கள் உயிர்ப்பமாக வைத்திருக்கின்றோம். உயிர்ப்பும் உயிரும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ராஜா தன்னுடைய புன்முறுவலாலே பல மக்களை கவர்ந்திருக்கின்றார். என்னுடன் இவர் பழகுகின்ற பொழுது பெரிதாக கதைப்பதில்லை, மாறாக ஒரு சிரிப்போடு கடந்து செல்வார். அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு அன்பும் பாசமும் அடங்கி இருப்பதை நான் பல தடவைகளில் கண்டிருக்கின்றேன். நானே இதை உணர்ந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயம் அவரோடு மிக அந்நியமாக பழகிய உங்கள் ஒவ்வொருவராலும் அந்த சிரிப்புக்குள்ளே இருக்கின்ற 1000 அர்த்தங்களை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நாங்கள் நன்றாக சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் ஆன்மாவை ஆசீர்வதித்து அவரது மனித பலவீனத்தின் குறைகளை மன்னித்து அவரது விசுவாச வாழ்வின் பெருசாகிய நிலை வாழ்வை உம் புனிதர்களின் தோழமையை அடித்தள்ள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். என் நுகம் அழுத்தாது என் சுமை எழுதாயுள்ளது என மொழிந்த ஆறுதலின் தேவனே, அடியாரின் பிரிவின் துயரால் நிலை குலைந்து வருந்து இவரது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை தாயாய் பேற்றி தந்தையாய் அரவணைத்து பாதுகாத்து உடனிருந்து கரப்பிடித்து வழிநடத்தியிருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன் என கூறிய ஆண்டவரே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ இம்மண்டலில் படைக்கப்பட்ட நாம் நமது வாழ்வின் ஓட்டத்தை முடிவு செய்து ஒரு நாள் இறைவனின் பேரின்ப மாட்சியில் பங்கு கொள்வோம் எனும் நம்பிக்கையோடு நமது பாவநிலை மனநிலைகளை களைந்து தூய்மையான மனிதர்களாக இறை விசுவாசத்தை வேரூற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் மீது நம்பிக்கை கொண்டோர் என்னோடு நிலைத்திருப்பர் என கூறிய தேவனே, எம் தூய திருவை வளர்ச்சிக்காகவும் அதன் இருப்பிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து உழைத்து உம் திருவடியில் உழைப்பார் தம் திருவை இறைபணியாளர்களுக்காக இடம்பெறுகின்றோம். அவர்களது விசுவாச வாழ்வை ஆசீர்வதித்து அவர்களது இளைப்பாற்றிக்காக நாங்கள் மேற்கொள்ளும் மன்றாடுகளுக்கு செவிசாய்த்து அவர்களை மது உத்தானத்தின் மாட்சியில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக போராடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையை நம்பிக்கையோடு அன்போடும் உடன் சமர்ப்பித்த நம்முடைய வேண்டுதல்கள் மன்றாடுகள் எல்லாவற்றையும் நீர்தாமே ஏற்று நமக்கு தந்திருக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவர்களுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடனேற்றலும் அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அற்புடையாளத்தில் ஒன்றுபடும் உம்மடியார் இம்மானுவேல் ராஜா உம் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்தப்படுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் உம்மிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக மக்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவிழங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணில் உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உம் திருமகனின் சாவால் பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு அளிக்கப்படுகின்றோம். ஆகவே வாழ்ந்தவர்களோடும் புனிதரின் திறன்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி சொல்வதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலம் அறிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து இறங்கியவன் கிண்ணத்தை எடுத்துக் கொண்டு மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையில் எங்களுக்கு 14ஆம் லியோ, எங்களாய ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை எங்கள் இறைவர செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து அழைத்துக் கொண்ட இம்மானுவேல் ராஜா என்னும் அடியாரை திருமகனோடு
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் வந்தவராய் புனிதரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொள்கையற்றும் வருவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. பெருங்கடலால் கற்பிக்கப்பட்டு தேவகுருவினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற தந்தையே, ஆண்டவரே, தீமையிலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முன்னே எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியை விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். எங்களுடைய அண்ணனை பாதிக்காக நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிரிவினான ஜீவனம் கொண்டவர்களை முன்பாக ஒருவருக்கும் எங்களுடைய ஆறுதலையும் சுகங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். சோதரர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே யாரையும் சார்ந்து பல வழிகளில் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்றார். திருப்பலிகள் என்றவராக நடந்து நாள் இயன்றவர்கள் நல்ல கத்தோலிக்க வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அதே வேளையிலே இந்த ஆலயம் சார்ந்த பணிகளிலே நாளிய அளவு ஒத்துழைப்பு நல்கியிருக்கின்றார். அவருடைய சர்தியான மரணத்தை விட்டு நாங்கள் எங்களுடைய ஆறுதலையும் சிவங்களையும் இந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொண்டு இவருடைய ஆன்மா அவர்களுக்கு இழைப்பார்கள் பிரார்த்தனை கொண்டோம். குடும்பம் சார்பாக நன்றி வழங்குகிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எமது அன்பு தந்தை அமரர் இம்மானுவேல் டெனி ஒப்ரேன் ராஜாவின் இறுதி அஞ்சலி திருப்பலியில் பங்கேற்று அவரது ஆன்மலை பாற்றிக்காக செவித்த உங்கள் அனைவருக்கும் எமது குடும்பத்தின் சார்பில் நன்றிகள். சிறப்பாக இன்றைய நாள் இரங்கல் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செவித்த அருட்தந்தை மைக்கேல் டொனால்ட் அவர்களுக்கும் பலியில் பங்கேற்ற ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் வழிபாடுகள் சிறப்புற அமைய உதவிய இடப்பணியாளர்கள், பாடகர் குழாமினர் மற்றும் பக்தி சபையினருக்கும் உமது நன்றிகள். உமது தந்தை நோயுற்றிருந்த வேளையில் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கிய வைத்தியம் மேற்கொண்டு பராமரித்த யாழ்ப்பாண வைத்தியசாலை, கொழும்பு வைத்தியசாலை வைத்தியர்கள் தாதியர்களுக்கும் உமது நன்றிகள். உமது தந்தையின் பிறப்பு செய்தியை கேட்டு உடனடியாக உம்மை நேரில் சந்திக்கும் தொலைபேசியூடாகவும் ஆறுதல் கூறிய நல்லுள்ளங்களுக்கும் சமூக வலைதளங்கள் ஊடாக அனுதாப செய்திகளை அனுப்பிய உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகளுக்கும் எமது நன்றிகள். எமது தந்தையின் மறைந்த உடலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு வர உதவி செய்த நல்லுள்ளங்களுக்கு எமது நன்றிகள். எமது இல்லத்திற்கு வருகை தந்து எமது தந்தையின் உடலுக்கு ஆசையளித்து செலுத்த எமது பங்கு தந்தை மற்றும் ஏனைய தந்தையினர்களுக்கும் எமது இல்லத்திற்கு வருகை தந்து செப வழிபாட்டில் ஈடுபட்ட நல்லவர்களுக்கும் எமது நன்றிகள். இரங்கல் பதாதைகளையும் மலர் வளையங்களையும் நமக்களித்த நண்பர்களுக்கும் இறுதி நொடி வரை எம்மோடு உடனிருந்த தோள் நின்று ஆறுதல் கூறும் சகோதர அயலவர்களுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். எமது குடும்ப விருட்சத்தின் ஆணிவேரை திறந்து தனித்து தவிக்கும் எமக்காகவும் எமது தந்தையின் ஆன்மா இழைப்பாற்றிற்காகவும் தொடர்ந்து உங்கள் சபங்களை கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் இம்மானுவேல் ராஜாவின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாக பாவங்கள் போக்கப்படுவனவாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை தம்முடைய உண்மையான தாயகத்துக்கு அழைத்து சென்று என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையையும் பெற்றிட செய்வாராக.
உங்கள் பதிலாக இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமணம் ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுங்கள். இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமணம் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். தமிழம் அழைத்த கிரீசுமை ஏற்றுக்கொள்வாராக. தூதர் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. பார்தலை இவருக்கு அளித்திருவீர். முடிவில்லாதோடு இவர் மீன் ஒளிர்ப்பதாக. நிலையில் இருக்கிற எங்கள் தந்தை கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் எம் சகோதரரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம் அடியார் இவருக்குள்ள நட்புறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்க்கும் அடியாருக்கு விண்ணக வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்றென்றும் ஒன்றித்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்ம மன்றாடுகின்றோம். நம் சகோதரர் இம்மானுவேல் ராஜா இவ்வுலக வாழ்கின்ற தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிமைக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை வானதுதரணியிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நிலையான இளைப்பாறுதலை இவருக்கு அளித்தருளும். படைத்த இறைவன்
முடிஞ்சு சவுக்காலைக்கு வந்திருக்கோம். சவுக்காலையில் நிற்கிறோம் பாருங்கள். அங்கிட்ட சில நிற்குது பாருங்க. நாங்கள் சவுக்காலைக்கு வந்துட்டோம். சவுக்காலையை சுற்றி காட்டுறோம் பாருங்க. என்ன கிரேனா ஆட்டோவில் நிற்கிறாங்க. அப்படியே அப்படியே உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறும்.
செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் அப்பொழுதும் உங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அப்படியே திருப்புங்க. வாழ்க ஆண்டவர்
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதித்தவரே. அன்பார்ந்த சகோதரரே, இதோடு சேர்ந்த நம் சகோதரி ராஜா நான் அவரது உங்களோட நடக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இவரது திருவாழ்த்துகளித்தால் இது நம்பிக்கை பெற்று ஆதரவு பெறுவோம். ஏனெனில் நம் சோதனைக்கான நினைப்பில் வாழ்வோம். இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது மாடம் கூடுவோம். எனவே கிறிஸ்துவ விசுவாசின் வழியால் பின்புறமான வேலை ஆணையை இறைவனுக்கு நன்றி கூறி பின்தரும் செவங்களில் பக்தியால் பங்கொள்ளுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதரரே, நம் சகோதரன் ராஜா இயேசு கிறிஸ்து அமைதி இழப்பாடு விசுவாசத்தோடும் நித்திய வாழ்வடை நம்பிக்கையோடும் அவருடைய தந்த தந்தையிடம் ஒப்படைப்போம். இவற்றின் வழியாகவும் பிள்ளையாகி ஆண்டவரின் திருவிழியில் அடிக்கடி உருக்கம் பெற்றுள்ளார். இப்பொழுது ஒரு உன்னை விருந்து கலைக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு நித்திய வாழ்வின் உரிமை பெற்றுமாறு நம் செவங்களுக்கு உதவி அளிப்போமாக. அவருடைய நற்செயலேற்று ஒரு நித்திய வாழ்வழிக்கிறோம் என்று உண்மையும் என்று வரும் வழியுற விரும்பாத அன்பு தந்தை நம் சோழன் ராஜாவை என்று காப்பாற்றி நிலையான வாழ்வுக்கு இறந்து கொண்டு சேர்க்கிற வேணும் என்று உண்மையும் என்று ஆடுகின்றோம். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் ஆண்டவர் ஆகிய தேவனையும் அறிந்து அன்பு செய்து வாழ்ந்து கிறிஸ்து இறந்து உயிர்த்தலும் தேட்டை பார்த்து காத்திருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் விண்ணக பெருந்தத்தை அளித்தள்ள வேணும் என்ற உண்மையும் என்று ஆடுகின்றோம். எங்களுடைய பிதாவே உம்முடைய நாமம் அச்சியப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. துதிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலை மூன்று நாள் சூழன்றால் இன்னும் விசுவாசம் கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகின்றீர். எனவே உடல் இடத்திற்காக பயன்படுத்தப்படும் மீட்களை அன்பான ஆண்டவரே உமது அடியார் உயிரே அழைக்கப்படுத்தி மீட்களை ஆசீர்வதித்தாலும் அடியார் திருநாள் மற்றும் மீட்களை அமைதியுடன் கொண்டு பாட செய்கிறாக. நீரே உட்கொண்ட திருமண நித்திய காண்பாராக என்றும் வாழ்ந்து ஆட்சி சென்று மன்றாடுகின்றோம். ஆமேன். கையளித்தல். நம் சகோதரன் ராஜாவை உள்ள வாழ்வில் தம்மை வளர்த்துக் கொள்ள எல்லாம் இறைவன் திருக்குளம் கொண்டதால் திருவான மண்ணுக்கே திரும்பி செல்லும்படி ஒரு வேலை நிலத்தை கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோர் தலைப்பரான உயிர்த்து வந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம்முடலின் மாற்றுமைக்குடன் சால உருமாற்றினார். அதனால் நம் சகோதரன் ராஜாவை ஆண்டவரும் ஆண்டவர் இவர் அமைதியை இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தலை செய்வாராக. இவருக்கு நாங்கள் சொல்கிற கடைசி மன்றம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது திருவத்தின்படி வாழ்ந்தறியார் தம் தீயத்தை கொண்டே விடாதபடி இரத்தம் காட்டியர்களும் இவரது மெய்யான விசுவாதிலும் கூட்டத்தில் அமளித்தது போல் உமது இரக்கத்தினால் மறுவரையும் புனிதரின் கூட்டத்தில் வந்து சேர வேண்டும் என உண்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முக்கியலை பாட்டிவரை கழித்தலும் ஆண்டவரே ஆமேன்.
Kizok. Kizok.
இந்த தீபக் இவன் ரெக்ஸ் நிற்கிறான் ரெக்ஸோட தம்பி ரெக்ஸ் நிற்கிறாங்க என்ன அதில் வாங்குறோம்